Hi Tangam. Happy birthday. தலைவனுக்கு என்ன? Happy birthday to you. Happy birthday. Happy birthday Tangam. ஏத்திரிக்கறான்டா அவன். சூப்பரா திரிக்கறான்டா அவன். Glowing இருப்ப. அங்க பாரு சவுத்துல. என்ன எழுதி இருக்கு? இங்க தெரியல. கஷ்டப்பட்டு பீஸ் கட்டிட்ட மாதிரியே என்ன வெட்றே? A V I Is it? N Navilan. சூப்பரா கைகுறா. கைகுறா. பரவாயில்ல உனக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதுக்கு நீ படிச்சிருக்கிற. ஓகே. இன்னைக்கு நவீனுக்கு என்னடி? Happy birthday. அவன் இத பார்த்து சந்தோஷப்படுவானடா நீ என்ன நினைக்கிற? ஷூ வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான் கண்டிப்பா. யாரு உனக்கு வாங்கி கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவானா இல்ல? இல்ல அவனுக்கு என்ன வேணும்னு பிரியா கிட்ட கேட்டிருந்தேன். பிரியா நான் யோசிச்சு சொல்றேன்னு சொன்னா. நேத்தியே முந்தானேத்தே வந்து சொன்னா அவன் கிட்ட நான் கேட்டேன். அவன் இப்ப யூஸ் பண்ற மாதிரியே இன்னொரு ஷூ அவனுக்கு ஆல்டர்னேட்டிவே வேணுமா? ஏன்னா நீங்க எல்லாம் வந்து மாத்தி மாத்தி போட்டுக்கிறீங்க கலர் கலரா. ஒரே ஷூவே தான் டெய்லி போட்டுக்கிறானா. ஷூனா வந்து ரொம்ப பெருசாலாம் வாங்கக்கூடாது. அவன் எப்படி கம்ஃபர்டபுளா இப்ப போட்டுக்கிறானோ அதே மாதிரி இன்னொரு ஷூ வேணும்னு சொல்லிட்டு எக்கனாமிக் கிட்னு நினைக்கிறேன். இல்ல அவன் ஒரு படுத்துற கிட்டு. நான் உண்மையிலேயே இதை நான் புலம்பே ஆகணும். என் மன பாரத்தை என் பிள்ளைக்கு சட்டம் வாங்குறதுக்கு நிஜமா நான் வந்து நாயா பையா அறைவேன். அவனுக்கு வந்து காலேஜ் இருக்கக்கூடாது, பட்டன் இருக்கக்கூடாது, குத்தக்கூடாது, சாஃப்டா இருக்கணும். அதே மாதிரி ட்ரௌசர் வந்து முட்டிக்கு மேல இருக்கக்கூடாது, இங்க போய் இப்படி இப்படி கத்த கத்தா பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் ஷூவுமே அந்த ஒரு கம்ஃபர்டபுளான ஃபுட்வேர், வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும், காலும் கவர் பண்ணணும், அவன் ஓடணும், ஆனால் ஸ்கிட் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி எக்கச்சக்க கிரைட்டீரியா இருக்கு. அவனுக்கு ஒரு விஷயத்த வாங்குறதுக்குள்ள நான் நிஜமா சொல்றேன், நான் எனக்கு என் ஃபேமிலி மொத்தத்துக்கும் நான் வாங்கிடுவேன் துணி. அவ்வளோ டைம் எடுக்கும் அவனுக்கு வாங்குறதுக்கு. ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி அவன் ஷூ தேடி வாங்குறது எங்களுக்கு இன்னொரு பெரிய டாஸ்க். கடைச்ச இடத்துல ஒன்று வாங்கிட்டோம், இன்னொன்று இப்போ தேடி வாங்க போறோம். ஆமா, அது அவன் எப்படி தெரியுமா எங்ககிட்ட ரிவீல் பண்ணா. ஒரு நாள் நாங்கள் தான் வெளில கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ எல்லாருமே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா பார்த்து இந்த கலரா அந்த கலரான்னு பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டு இப்படியே என்னை பார்த்துட்டு சைலண்டா வந்துட்டான். அன்னைக்கு நைட் எடுத்து படுக்கணும் சொல்றான். நீங்களா மட்டும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஒரு செப்பல் போட்டுக்கிறீங்க, நான் மட்டும் ஸ்கூலுக்கும் இதே ஷூ, வெளில போட்டுக்கிறதுக்கும் இதே ஷூவா, ஏமா எனக்கு மட்டும் வேற ஷூவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்ட போது நான் ரியலைஸ் பண்ணேன் அவரை ஃபீல் பண்ணிட்டான் அப்படின்னு. ஸோ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் குழந்தைங்க நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறது இல்லை, அவர் மேபி இது ஒரு சின்ன விஷயம் தானே, இதில் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம அதை கண்டுக்காம கூட போவோம். பட் அவங்களுக்கு வந்து எது பெரிய விஷயமா தெரியுது, எது வந்து வருத்தமா புரியுது, எது எப்படி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்றதை நம்ம எதிரியே பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு சாம்பிள் சொல்லவா? இன்னைக்கு நம்ம இவ்வளோ ஒட்டி இருக்கிறோம்ல, இதுலலாம் சாட்டிஸ்ஃபை ஆகாம எதையாச்சும் ஒரு சின்ன சொல்லி அது இங்க இல்லையேன்னு ஃபீல் பண்ணி அழுதானா நீ என்ன பண்ணுவ? எனக்கு தெரிஞ்சு நவீலன் இதை தாண்டி என்ன கேக்கு என்ன பிளேவரு, அவன் வந்து ஒரு மினி ஃபுட்டி எனக்கு ரசிச்சு சாப்பிடுவான். எவ்வளவு கேவலமா பண்ணி கொடுத்தாலும் சூப்பரா பண்ணிருக்கீங்கன்னு பாராட்டி சாப்பிடுவான். ஒரே ஆள் அவன் தான். உண்மையிலேயே ரொம்ப அவனுக்கு வந்து சாப்பிடுவான். எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு என்ன லஞ்ச், என்ன பிரேக்ஃபாஸ்ட், அவனோட முக்கியமான கோல்ஸ் அதுலதான் தான் இருக்கும். நமக்கு பிடிச்சதை தான் அவங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றத கண்டிப்பா பாப்போம். அது நவீலனுக்கு என்னடி ஃபுட்டு பிடிக்கும்? நிலன் கேக்கா? அது உனக்கு பிடிச்சத கேட்கல, நவீலனுக்கு பிடிச்சத சொல்லு. குளிக்கணும் நீங்க கட் பண்ணுங்க. ஓ சாரி, நீங்க இப்பதான் வரீங்களா? பல்லு விளக்கிட்டாதான் பார்க்க முடியும். பல்லு விளக்கிட்டீங்களா? அது மூஞ்ச கதை. ஐயோ குட்டி நிலன். தேங்க்யூ. பிரியாக்கும் நவிக்கும் என்ன பிடிக்குமோ அதை ப்ராப்பரா வாங்கி நீ வந்து பண்ணிருக்க. தேங்க்ஸ்டா. நான் 2 நாளா இதுக்காக 2 நாளா எஃபர்ட் போட்டோம்டா. நம்ம முந்தானத்து நைட்டு ஞாபகம் 3 மணிக்கு போய் அந்த 4th என்னமே. நீ மனுஷனே இல்ல தெரியுமா?
4 மணிக்கு வந்தா தான் 4 கொடுப்பேன்னு சொல்லிட்டு கூட நம்மள வெயிட் பண்ண வச்சானே. நம்ம பிரியட கொஞ்சம் வச்சுக்கோங்க ப்ராப்பரா நடக்காது. ஆமா ஒண்ணு பார்த்து இந்த இடத்துல பச்சை லாலிபாப், இந்த இடத்துல ரெட் லாலிபாப், இந்த இடத்துல எல்லோ லாலிபாப் இருந்தாதான் அது அழகா இருக்கும். இங்க நான் ஒன்று சொல்லணும்டா, உன் கூடவே போறதுக்கு நான் சீரியஸ்லி யாருன்னு எனக்கு தேங்க்ஸ், கரெக்டாக சப்போர்ட் பண்ணிருக்கடா. அப்புறம் அந்த இந்த எல்லா ஸ்கொயருக்கு நடுவு இது வந்து 420 இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இல்லாதப்ப நம்மளோட பொறுப்பு எடுத்து பண்ணுவாங்கன்னு இல்லையா. நாங்க இருந்தா கூட இந்த அளவு பெஸ்டா பண்ணிருப்போம். நாங்க எல்லாமே ஓரளவுக்கு பெஸ்டா நடந்திருக்குன்னா அது காரணம் வந்து பிரியா தான். கிரேட் ஜாப், ரியலி ரியலி ஆசம். ஓகே, அரவிந்தோட எஃபர்ட் எவ்வளவு இதுல? அரவிந்தோட எஃபர்ட் இல்லாம நடக்குமா? அருண் நான் ஒரே கவிதை சொல்லுவா, உடஞ்சு போறதெல்லாம் ஒட்டுறது மட்டும் தானடா அரவிந்த் வேலை. அது இதயங்களா இருக்கட்டும். ஒரு நிமிஷம்டா பிரியா, உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டா, ஒரே ஒரு கேள்வி. அரவிந்த் உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அரவிந்த் கிட்ட பிடிச்ச 2 விஷயம். எவ்வளவு பிடிக்குமோ அவ்வளவு அப்படியே அருண் உனக்கு யார் பர்த்டே? நவிலன் பர்த்டே. சோ வந்து எனக்கு நவிலன் எவ்வளவு திரும்ப பிடிக்கும், எனக்கு அரவிந்த் எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நவிலன் பிடிக்கும். நீ சொல்லு, உனக்கு நிலன் நவிலன் எவ்வளவு பிடிக்கும்? எனக்கு நிலன் நவிலன் இந்த வீட்ல இருக்க எல்லாரோட நிறைய பிடிக்கும். அவ்வளவு. ஓகே, அருண் vlogல வந்து எடிட் பண்ணிடுறாரு. அப்ப அருண் அளவுக்கு அருணை இன்னும் நிறைய பிடிக்கும். அருணை நான் இந்த வீட்ல இல்ல, அந்த ரூம்ல நான் வச்சிருக்கேன். ஓகே மக்களே, நாங்க போயிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டு வரோம். கேக் வச்சு ரெடியா இருங்க. வந்து நம்ம போய் நவிலனை எழுப்பலாம். ஓகே, இன்னும் நவீன எந்திரிக்கலையா? அது சரி. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணிருக்கோம். எப்படி டிக்கிய காமிச்சிட்டாங்க தம்பி தம்பி சிக்கி 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 மிஸ்டர் நவிலன். ஏசி ஆமா நவி. ஹாய் ஹாய் தங்கம், ஹாப்பி பர்த்டே. எனக்கு ராக்கி தரியா? தலைவனுக்கு என்ன? ஹாப்பி பர்த்டே டு யூ, என் தங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆமா, நேத்து நைட் உனக்கு ஒரு பேர் வச்சுனேன், என்ன பேரு? அம்மா எழுப்பாரு. டெஸ்ட் இன்னைக்கு நவிலனுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம். ஐயோ எவ்வளவு கடமை உணர்ச்சி பொறுப்பு. சரி, டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி முதல் கொஸ்டின், பின்னாடி இருக்கிறவரோட பேர் நேத்து வச்சோமே அது என்னது? மக்களே புஸ் புஸ். இதுதான் வந்து நவீனனோட பிறந்த நாள் அன்னைக்கு அவருக்கு வச்சிருக்கிற பேரு. ஸோ புஸ் புஸ்க்கு இன்னைக்கு 1 வயசு ஆகுது. கரெக்டா? நீ யார் சொல்லு? நவீனன். சரி, ஓகே, ரெடி ஆயிட்டு வெளில வரீங்களா? அவர் ஸ்கூல் டெஸ்ட் எழுதணும்னு ஆர்வமா இருக்கிறாரு. அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்களா? உள்ள போங்க. Hey Navi Guttu, happy birthday. Happy birthday தங்கம். ஏத்திரிக்கறான்டா அவன். சூப்பரா திரிக்கறான்டா அவன். கண்ணிய கசக்குறானா? அது பாசத்துல. 4 வயசு ஆயிடுச்சா? நான் வளர்றேன்டா. என்னடா இப்படி பாக்குற? நிலன் என்ன வயசாகுது தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன வயசாகுது தெரியுமா? 5 வயசு. ஏன் உன் தும்பிக்கு என்ன வயசு? என் தம்பிக்கா 6 வயசு. உனக்கு என்னடி வயசு இன்னைக்கு? 7 வயசு. உங்களெல்லாம் ஒரு மனுஷன் வச்சு நான் கேள்வி கேட்டால என்ன தாண்டா சொல்லணும். சரி, ஓகே, கிளம்பலாமா? ரெடியா? ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. ஐயோ அவனுக்கு டெஸ்ட் இருக்கா? அவன் அந்த நாள் போய் இருக்காங்க. நேத்து நைட் பிராக்டீஸ் பண்ணோம் அதுக்காக. அம்மா அவனோட டெஸ்ட் நான் தான் எடுத்துக்கேன். நான் எடுத்துட்டு வரேன். நீ வச்சிருக்கியா? நான் எடுத்துட்டு வரேன். நவி குட்டி குளிச்சு கிளம்பிடலாம். தங்க குட்டி வா, உனக்காக நிறைய சர்ப்ரைஸ்.